வணக்கம் நண்பர்களே. பொதுவாக தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு பக்தி பயணமாக போகிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த குருவாயூர் கோயில் கண்டிப்பாக போவாங்க. ஆனால் அந்த குருவாயூர் கோயிலை சுற்றி இருக்கிற சில நல்ல கோயில்கள் அவங்க பார்க்க தவறிடுறாங்க. இந்த குருவாயூர் கோயில் போகிறதுக்கு முன்னாடி எந்த கோயில் போகணும், அதுமாதிரி குருவாயூர் கோயிலில் இருக்கிற கிருஷ்ணரை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் எந்த கோயில் போய் பார்க்கணும், அதே மாதிரி இங்கே இருக்கிற அந்த ஃபேமஸ் கல்யாண பாக்கியம் தரும் அந்த சொவ்வலூர் சிவன் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நீங்கள் குருவாயூர் கோயில் போனீங்கன்னா, குருவாயூர் கோயிலுடைய கிழக்கு பாகம், அதாவது அந்த நடைப்பந்தலுக்கு இடது பாகத்தில் அந்த ஆடிட்டோருக்கு பின்னாடி ஒரு கணபதி கோயில் இருக்குது. அந்த கணபதி கோயிலில் போய் அந்த கணபதியை வழிபட்டு தான் நீங்கள் அப்புறம் கிருஷ்ணரை வழிபடணும். இங்கே இருக்கிற மக்கள் இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு தான் குருவாயூர் கோயிலுக்குள்ளே போவாங்க. வெளியூர்ந்து வரவங்களுக்கு தான் தெரியாமல் இருக்குது. நீங்கள் குருவாயூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கணபதி கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். இந்த குருவாயூர் கோயில் இருக்கிற மூல விக்கிரமான கிருஷ்ணருடைய சிலை அந்த தீப ஒளியில் பார்க்குறது ரொம்ப விசேஷமானது. துவாபர யுகத்தோட கடைசியில் ஒரு மிகப்பெரிய பிரளயம் வந்து அந்த துவாரகா நகரமே அழிஞ்சு போகும்போது அங்கே இருக்கிற கிருஷ்ணர் சிலையை வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவகுரு பிரகஸ்பதியும் வாயு பகவானும் எடுத்து வந்து தான் சொல்கிறாங்க. அவங்க இந்த கிருஷ்ண சிலையை எங்கே பிரதிஷ்டை பண்ணலான்னு தேடிட்டு இருக்கும்போது பரசுராமன் அங்கே வந்து அவங்களுக்கு இந்த இடத்த காட்டியிருக்காங்க. அவங்க இந்த இடத்துக்கு வந்தப்போ இங்கே இருக்கிற ருத்ர தீர்த்தத்தில் சிவபெருமான் தவம் புரிஞ்ச இடத்த பார்த்துருக்காங்க. இவங்களை பார்த்ததும் சிவபெருமான் வந்து இந்த கிருஷ்ண சிலையை பிரதிஷ்டை பண்ண சரியான இடம் இதுதான் சொல்லி அங்கே அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்காரு. ஸோ குருவும் வாயுவும் வந்து கிருஷ்ணரை இந்த ஊரில் பிரதிஷ்டை பண்ணதால தான் இந்த இடத்துக்கு குருவாயூர்னு பேர் வந்துச்சு. இந்த குருவாயூர் கோயிலுக்கு பூலோக வைகுண்டம்னு பேர் இருக்குது. அதனால இந்த இடத்துக்கு நிறைய பேர் கல்யாணம் இங்கே வந்தால் பண்ணுறாங்க. இங்கே கல்யாணம் பண்ணால் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ற நம்பிக்கை இங்கே இருக்க மக்களுக்கு நிறையவே உண்டு. எப்படி குருவாயூர் கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விநாயகரை பார்க்கணுன்றது ஒரு ஐதீகமாக இருக்கும், அதே மாதிரி குருவாயூர் கிருஷ்ணனை பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு பக்கத்திலே இருக்கிற மம்மியூர் இருக்கிற சிவன் கோயில் பார்க்கணுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ருத்ர தீர்த்தத்தில் தவம் புரிஞ்ச சிவபெருமான் கிருஷ்ணருடைய சிலையை பிரதிஷ்டை பண்ண இடம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த தீர்த்தத்துடைய மறுபக்கத்தில் அவர் போய் தங்கிட்டார். அவர் அந்த இடத்துல வந்து தங்கினதால் அந்த ஊருக்கு ஒரு மகிமை வந்து அது மகிமை ஊருன்ற பேர் வந்து அது நாளடைவில் மம்மியூர்ன்ற பேராக மாறிடுச்சு. இது கேரளாவில் இருக்கிற 108 சிவாலயங்களில் ஒன்று. இந்த கோயிலில் வந்து சிவனை வழிபட்டு போனதான் அந்த குருவாயூர் கோயிலில் இருக்க கிருஷ்ணரை பார்த்ததுக்கான ஒரு பூரணத்துவம் கிடைக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை. இங்கே இருக்கிற சிவபெருமான் பார்த்தீங்கன்னா பார்வதி சமேதரை உமா மகேஸ்வரரை காட்சி தராரு. ஸோ குருவாயூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குருவாயூர் பக்கத்தில் இருக்கிற அந்த கணபதி கோயிலையும் இந்த மம்மியூர் சிவன் கோயிலையும் பார்க்க மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து நாம் இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்க அந்த சொவ்வலூர் சிவன் கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இதுவும் கேரளாவில் இருக்க 108 சிவாலயங்களில் ஒன்று. கோயிலுக்கு பக்கத்திலே திருவம்பாடி கிருஷ்ணர் கோயிலும் இருக்குது. இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குருவாயூர்லேருந்து கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இங்கே சிவபெருமான் பார்த்தீங்கன்னா லிங்க ரூபத்தில் தான் காட்சி தராரு. இந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம். இந்த கோயிலோட மிகப்பெரிய விசேஷமே இங்கே இருக்கிற பார்வதிக்கு நீங்கள் பட்டும் தாலியும் கொடுத்தீங்கன்னா எப்பேற்பட்ட தடைப்பட்ட கல்யாணமாக இருந்தாலும் அது நடக்கும்ன்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. என்ன இந்த கோயிலுக்கு ஒரு நண்பர் கூட்டிகிட்டு போயிருந்தார். அவர் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு 2 பேருடைய தடைப்பட்ட கல்யாணத்துக்காக இங்கே வேண்டியிருக்கார். அந்த 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னதால் சரி நானும் என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தது, அவருக்காக வேண்டிக்கிட்டு நான் இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். இந்த கல்யாண பிரார்த்தனை நீங்கள் பண்ணணுன்னா இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கவுண்டரில் அதுக்கான ஒரு ரசீது வாங்கணும். அந்த ரசீது வாங்கி உள்ளே போயிட்டு அங்கே பட்டும் தாலி தனியாக ஒரு இடத்துல கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அந்த பட்டும் தாலியும் கொடுக்குற இடம். இங்கே ஒரு பிளேட்டில் எல்லாமே அந்த பட்டு தாலியெல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த ரசீதை கொடுத்த உடனே உங்கள் கைக்கு அந்த ஒரு தட்டு கொடுத்துருவாங்க. அந்த தட்டு எடுத்து நம்ம உள்ளே கொண்டு போய் உள்ளே இருக்கிற பார்வதிக்கு நம்ம கொண்டு அந்த பட்டும் அந்த தாலியும் கொண்டு போய் சார்த்தணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன திரிசூலம் மாதிரி நம்ம கையில் ஒன்று கொடுப்பாங்க. அந்த திரிசூலம் நம்ம எடுத்து போயிட்டு அதை சிவன் சந்நிதியோடைய படியில் அது வைக்கணும். இந்த 2 சடங்கையும் முடிச்சதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அங்கே வந்து அவல் நிறைய கொட்டி வச்சுருப்போம். அந்த அவலை வந்து அங்கே இருக்கிற ஒரு முரத்தில் அள்ளி அங்கே இருக்கிற ஒரு கூடை இருக்கும், அந்த கூடை நிரம்ப நாம் அந்த அவலை நிரப்பணும். இந்த 3 சடங்கையும் முடித்தா தான் இந்த மொத்த சடங்கு முடிஞ்சதாக கணக்கிடப்படும். இந்த சொவ்வலூர் கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையான மிக சக்தி வாய்ந்த ஒரு கோயிலாக கருதப்படுது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி கல்யாணம் தடைப்பட்டு இருந்துச்சுன்னா அவங்கள இந்த சொவ்வலூர் கோயிலுக்கு வந்து இந்த ஒரு பிரார்த்தனையை பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த நல்லது நடக்கும்.